அஸ்ஸலாமு அலைக்கும், குட் மார்னிங், வெல்கம் டு ஜே மாம்ஸ் கிச்சன். எல்லா போலும் இறைவனுக்கு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அல்வா ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்ன அல்வான்னு யோசிக்கிறீங்களா? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பாதாம் அல்வா. கண்டிப்பாக இது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான அல்வா. கொஞ்சம் பொருள் வச்சே நம்ம செய்யக்கூடிய அல்வா. 10 மினிட்ஸில் ரெடி பண்ணக்கூடிய அல்வாம்மா இது. கண்டிப்பாக அதை சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இது ஆரோக்கியமான அல்வா தான். கொலஸ்ட்ரால் உள்ளவங்க கூட இதை சாப்பிட்லாம். ஏன்னா இது நல்ல கொலஸ்ட்ராலை உற்பத்தி பண்ணுறது அந்த பாதாம். இந்த பாதாமை நம்ம கெட்ட கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க கூட இதை சாப்பிட்லாம். ஏன்னா இது நல்ல கொலஸ்ட்ராலை உற்பத்தி பண்ணக்கூடியது. நல்ல கொலஸ்ட்ரால் கூடிச்சுன்னா நம்மளுக்கு கெட்ட கொலஸ்ட்ரால் டவுனாக கீழே ஆயிரும். அதனால் நம்ம அந்த பாதாமை தைரியமாக நம்ம சாப்பிட்லாம். இதை எப்படின்னா ஒரு 4 பாதாமை நீங்கள் ராத்திரிக்கே ஊற வச்சுட்டு காலைல சாப்பிட்டு வெதுவெதுப்பான தண்ணியாக குடிச்சிருங்க. சின்ன பிள்ளையிலேருந்து நீங்கள் கொடுத்து பழக்குங்க. பிள்ளைகளுக்கு நல்ல ஞாபக சக்தி வரும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வீடியோவுக்கு போவோம். இதில் பொருள் பாதாம் 2 கப்பு எடுத்துக்கிறேங்க. நல்லா கொதி தண்ணியில் இந்த கப்பில் 2 கப்பு நான் எடுத்துருக்கிறேன். 200 கிராம் பாதாம். இதை நம்ம சுடுதண்ணிக்குள்ள ஊற வைக்கிறதா இருந்தால் கண்டிப்பாக நம்ம 2 ஹவர் ஊற வைக்கணும். பசுனில் ஊற வைக்கிறதா இருந்தால் ஒரு ராத்திரி ஊற வைக்கணும். நான் என்ன செஞ்சேன்டா, சுடுதண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டேன். பாதாமையும் போட்டு கொதிக்க வச்சு ஒரு 10 நிமிஷத்தில் இதை வெளியாக்கியாச்சுமா அந்த தோலை. அவ்வளோதான், அந்த வேலை முடிஞ்சிருச்சு. கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணியை ஊற்றி விட்டுட்டு வேறு தண்ணியை மாற்றி நீங்கள் உரிச்சிங்கன்னா அருமையாக உரிச்சிடலாம். விறுவிறுன்னு ரெடி பண்ணிடலாம். சரியா? அப்புறம் அதுக்குள்ளே பொருள் நம்ம முதல்ல மிக்ஸி ஜாரில் சுற்றிக்கிடுவோம். சுற்றிக்கிட்டு அதுக்குள்ள பொருள்களை நம்ம பார்ப்போம். முதல்ல மிக்ஸி ஜாரை எடுத்துக்கிறேங்க. நுரண்டு தண்ணியோ பாலோ எதுவுமே விடாமல் சுற்றிக்கிறேங்க. சுற்றிக்கிட்டு ஒரு 100 மில்லி பால் ஊற்றுங்க. 100 மில்லி இல்லை 80 மில்லி நீங்கள் ஊற்றலாம். இது ப்ரெஸ் மில்க்கு, அந்த மில்க்கு, இந்த மில்க்கு எதுவுமே கிடையாது. நம்ம வீட்டில் இருக்கிற டீ போடுற பால் பவுடரில் நான் கலக்கின பால் தான். 2 ஸ்பூன் மாவு பாலை போட்டு கலக்கி வச்ச பால் தான்மா அது. நம்மகிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம செய்யணும். இதை நல்லா நுரண்டு அரைச்சிக்கிறேங்க. ரொம்ப நைஸாகவும் கூடாது, ரொம்ப தடிப்பமாக அரைக்கக்கூடாது. சரியா? அப்படியே அரைச்சிக்கிறேங்க. அதோட ஒரு கடாயை எடுத்துக்கிறேங்க. நான்ஸ்டிக்காக, இரும்பு சட்டியாக இல்லை மண் சட்டியாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். நான் அதெல்லாம் ட்ரை பண்ண ரொம்ப ஆசை, ஆனால் அதெல்லாம் என்கிட்ட இல்லை. அப்புறம் அந்த பால் என்னென்னா, ஒரு 1/4 கப்பு பால் என்னென்னா, நம்ம பாதாமை மிக்ஸி ஜாரில் கழுவுனது ஒரு சுற்றி அதையும் எடுத்து ஊற்றிடுங்க. அப்படி பார்த்தா நம்ம 120 மில்லி நம்ம ஊற்றுறோம். தண்ணியாக பாலாக ஊற்றிக்கிறோங்க. சரியா? பால் ஊற்றினா நம்மளுக்கு கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு தான் பால் ஊற்றுறோம். அப்புறம் ஒரு பிஞ்சு உப்பு போடுங்க. உப்பு போட்டு கிண்டுங்க. கிண்டிக்கிறதுக்குள்ளே ப்ரௌன் சுகர் நான் 100 கிராம் ப்ரௌன் சுகரும் 2 ஸ்பூனு வெள்ளை சீனி எடுத்துருக்கிறேன். நீங்கள் மலேசியா, சிங்கப்பூர் இருக்கிறவங்களா இருந்தால் வெள்ளை சீனி எடுக்கிறதா இருந்தால் 1 கப்பு மட்டும் எடுங்க போதும். அதுவே இந்தியாவில் இருக்கிறவங்களா இருந்தால் 2 கப்பு சீனி எடுங்க. 1 கப்பு பாதாமுக்கு 1 கப்பு சீனி. ஆனால் இங்கே மலேசியா, சிங்கப்பூர் இருக்கிறவங்களுக்கு சீனி ரொம்ப தூக்கலாக இருக்கும். அது எல்லாருக்குமே தெரியும். அதனால் நீங்கள் 1 கப்பு சீனி மட்டும் போடுங்க. அதுவே ப்ரௌன் சுகராக இருந்தால் 1/4 கப்பு சீனி ப்ரௌன் சுகர் போடுங்க. சரியா? அவ்வளோதான் அளவு. ஊரில் இருக்கிறவங்க 2 கப்புக்கு 2 கப்பு சீனி போடுங்க. ஏன்னா ஊரில் உள்ள இனிப்பு ரொம்ப குறைவாக இருக்கும். நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன். அதை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது ரொம்ப சுருக்காக 10 மினிட்ஸில் நம்ம ரெடி பண்ணிடலாம். சரியா? இந்த ஸ்வீட்டு ரொம்பலாம் நம்ம அலட்டிக்கிற வேண்டியதில்லை. யார் வேணாலும் சின்ன பிள்ளைகளோட இந்த பாதாம் அல்வாவை செய்யலாம். அப்புறம் ஒரு அரை வேக்காடு வெந்ததோடையே ஒரு 5 நிமிஷம் வச்சுக்கிறேங்க. 3 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷத்துக்கு என்ன செய்யுங்க, ஒரு ஸ்பூனு காப்பதம் வெந்துக்கிட்டு இருக்கையிலேயே நீங்கள் என்ன செய்யுங்க, 1 ஸ்பூன் நெய்யை போடுங்க. சீனி கரைஞ்சிருச்சு. 1 ஸ்பூன் நெய்யை போடுங்க. போட்டு கிண்டிக்கிட்டு இருங்க. கிண்டிக்கிட்டு இருக்கையிலேயே இப்போ அரைப்பதம் வந்துருச்சு. அரைப்பதம் வந்ததோடு நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரே ஒரு சொட்டு தான் மஞ்சள் கலர் வேண்டாம் போடுங்க. நான் எப்போவுமே போட மாட்டேன். உங்கள்கிட்ட நான் எப்போவுமே சொல்லுவேன். நான் வீடியோக்காண்டி உங்களுக்காண்டி நான் இன்றைக்கி மஞ்சள் கலர் போடுறேன். அதுவே குங்குமப்பூ போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. சரியா? குங்குமப்பூவை கொஞ்சோண்டு பாலில் வெதுவெதுப்பான பாலில் ஊற வச்சு நீங்கள் போடுங்க. இல்லைன்னா மேலே தூவி விடுங்க, கலர் இறங்கிடும். சரியா? அப்புறம் இப்போ நம்மளுக்கு 3/4 பதம் வந்துருச்சு. இப்போ கரெக்டாக நம்மளுக்கு 7 நிமிஷம் ஆயிடுச்சு. இன்னும் 1 ஸ்பூன் நெய்யை போட்டாச்சு. இது கிண்டுற டைம்னு பார்த்தா கரெக்டாக 10 நிமிஷம். சரியா? அதோட ஏலக்காய் தூளை போடுங்க. ஏலக்காய் தூளை போட்டு மறுபடியும் கிண்டுங்க. இப்போ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்மளுக்கு திரண்டு வந்துடும். இன்னும் ஒரு மிஞ்சி போனால் இன்னும் ஒரு 2 நிமிஷம் தான். மொத்த டைமிங்னு பார்த்தா
இது செய்கிற வேலை ஃபுல் வேலை எல்லாமே செய்கிற வேலைன்னு பார்த்தா வெறும் 15 நிமிஷம். நம்ம கிண்டுற டைம் வந்து 10 மினிட்ஸ், 10 நிமிஷம். சரியா? அவ்வளோதான், நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுமா. அடுப்பை வந்து நீங்கள் வந்து மிதமான தீயில் வச்சுக்கிறணும். அதே கரண்ட் அடுப்பாக இருந்தால் லோவில் வச்சாலும் நீங்கள் வந்து கை விடாமல் கிண்டணும். கரண்ட் அடுப்பு வந்து ரொம்ப சுருக்காக நம்மளுக்கு வந்து ஹீட் ஆயிரும். அதை நீங்கள் பத்திரமா பார்த்துக்கிறங்க. கேஸ் அடுப்பாக இருந்தால் மீடியம் இதில் வச்சுக்கிறங்க. நல்லா கிண்டிக்கிட்டே இருங்கம்மா. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் இருக்கிற இன்னும் ஒரு ஸ்பூன் நெய்யை போடுங்க. மொத்தம் நெய்யின்னு பார்த்தா இதுக்கு மேலே போட வேண்டியதில்லை. நான் வந்து கடைசியில் இன்னும் ஒரு ஸ்பூனை போட்டு அடுப்பு அடைச்சிட வேண்டியதான், முடிஞ்சிருச்சு. நீங்கள் இல்லைன்னா 2 ஸ்பூனோடய நிப்பாட்டிக்கிறங்க. நெய் பிடிக்காதவங்க 2 ஸ்பூனோடு நிப்பாட்டிக்கிறங்க. இது வந்து எப்படின்டா, நல்லா ஒரே மங்களை சாப்பிட்டு ஒரே நேரத்தில் முடிக்கிறத விட கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுங்க. இந்த அல்வாவை ரொம்ப நல்லாயிருக்கும். ஐஸ் பெல்லில் வச்சிங்கன்னா உங்களுக்கு 2 வாரம் இல்லை 10 நாளைக்கு நல்லாயிருக்கும். வெளியில் வச்சிங்கன்னா 3 நாளில் நம்ம சாப்பிட்றணும், இல்லைன்னா கெட்டு போயிடும். சரியா? அவ்வளோதான், நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு ஒரு அருமையான ஹெல்த்தியான அல்வா. இந்த பாதாம் வந்து நம்மளுக்கு வந்து கெட்ட கொலஸ்ட்ரால் கிடையாது, நல்ல கொலஸ்ட்ரால் உற்பத்தி பண்ணுறதை நீங்கள் தைரியமாக சாப்பிட்லாம். ஓகே, அதோட மேலே போடுறது வந்து பாதாம் வந்து லேசாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன், வெட்டி வச்சு அது மேலே போட்டுக்கிறேங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு அழகுக்கு. இன்னொரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி மணிபெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறேங்க. தேங்க்யூ. Like, subscribe, JJ Maxx Kitchen. Bye. See you. Bye.